மனிதர் மனிதர் அதையும் புனிதமானது. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிலேருந்து கிளம்பி நம்ம மூணார் வட்டவாடா போயிட்டுருக்கோம். ஸோ சேலம் ஏன் இப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நைட் நேரன்றதுனால வியூ சரியாக இருக்காது. ஸோ அதனால் மார்னிங் திண்டுக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபைனலி வி ஆர் நான் ஒரு திண்டுக்கல். ஸோ சூப்பர் பைக் விட்டுட்டு இதே எடுத்துட்டேன். இது நல்லா இருக்கு. போன வீடியோவில் சீனியர் பார்த்தது என்னதான் இந்த வீடியோவில் இப்போ ஏடிவியில் பார்க்குறீங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது சூப்பர் பைக்கில் கட்டு வர முடியுமான்னு பார்க்குறேன். ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வந்துடலாம் கண்டிப்பாக. ஓகே, நம்ம காரில் வந்தால் காரில் பிறக்கிறோம். எங்கள் அண்ணன் கார்மேய கண்ணன் சொல்லிக்கிட்டே போகலாம். அவரு திட்டுறாரு, உருட்டு நீ என்ன வேணாலும் உருட்டுறா. ஓகே ஓகே ஓகே. ஸோ வித்து கிளம்புறோம், பறக்கிறோம். சூப்பராக பார்த்து மெல்ல. ஸோ நம்மளுக்கு காரில் ஏறியாச்சு, கிளம்பியாச்சு. நம்ம காரில் தான் போகிறோம். ஸோ எங்கள் அண்ணன் இவர் தான் பெரிய ஸ்பான்சர். எல்லாம் மொத்த சங்கத்துக்கே அவர் தான் ஸ்பான்சர் ஆகிட்டார். இப்போ ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான இதை வியூ பார்த்துட்டு தான் போகிறேன். பட் ஆனால் அது காருக்குள்ளே உட்காந்துட்டு பார்த்து போகிறேன். அண்ணன் பயந்துட்டார், யாருக்கிட்ட பேசிட்டு வராங்க. ஸோ சாம்பார் பொடியெலாம் 3 வகையான பொடி, 3 வகையான சட்னி, நல்லெண்ணெய் கொடுத்துருக்காங்க. இது என்ன மச்சான் சொன்னாங்க? கம்பங்களி. ஸோ கம்பங்களி. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நல்லா இருக்கு. உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக இருக்கு. உள்ளே போனதுக்கப்புறம் அது என்ன மாதிரி இருந்தால் நமக்கு என்ன நல்லா இருந்தால் போதும். இந்த சைடு இவ்வளோ நேரம் டிலே ஆகி அவங்களுக்கு சாப்பாடு வரல. அதுக்கு காரணம் என்ன? நெய் இல்லை. நாங்கள் நெய் ரோஸ்ட்டில் கேட்டோம். நெய் இல்லை. மாடு பால் கறந்து வெண்ணெய் ஆக்கி அதை நெய் ஆக்கி அது நெய்யை ஊற்றி தோசையில் ஊற்றி எனக்கு ஒரு ஊத்தாப்பம். அந்த கதை தான். வாங்க தோசை சுட்டு கொண்டு வாங்க. என்னங்க இது துப்பாக்கி? எங்களுக்கு 2 தோசை, உங்களுக்கு ஒரு ஆனியன் தோசை. எனக்கு ஒரு ரோஸ்ட்டு. சுட்டுருங்க. 2 காரு, சும்மா ஒரு 67 பைக்கோடு நம்ம வந்து கிளம்புறோம். ஸோ வேறு எதுவும் இல்லை. இப்போ நாங்கள் ஒரு இடத்துல வந்து சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டியிருக்கோம். ஸோ இன்னமேட்டுக்கு தான் இது. நான் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்தால் நம்ம பைக் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் போயிடுச்சு, ஃபாக் லைட் போயிடுச்சு. அதனால் இந்த இடம் பைக்கில் வர முடியல. ஸோ அந்த காரில் தான் வந்திருக்கேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா 67 பைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான். நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எதுன்னு சொல்ல. பாலாஜி மாதிரி ஒரு பெரிய ஆள் இருக்கும்போது நாங்கள்லாம் கொஞ்சம் ஒரு பக்கம் அண்ணே ஃபைனலி பார்த்தீங்கன்னா காரில் இறங்கியாச்சு, ஏறியாச்சு. ஆச்சு சொல்லிட்டேன் நான் ஒன்று. அதுக்குன்னு இது பண்ண ஒரு வாய் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ ரைடர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க ஃபியூல் போட்டு. நம்மளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ அடுத்து 101 கிலோமீட்டரில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கேரளாவில், அங்கே தான் போகிறோம். என்னண்ணே அதில் பிடிச்சி உன்னை தள்ளி விட போகிறோம். பிளாக் பண்ணுறேன். வியூ பாயிண்டில் இன்னும் எங்கேயாவது நிற்கிறதுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக காமிக்கிறோம். ஸோ காரோட ஓனர் நைட்டு ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வந்ததுனால படுத்து தூங்கிட்டார். ஆஹா ஓய். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி, ஸோ ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக அழகாக பார்க்குறதுக்காக நிப்பாட்டணும். ஸோ வேறு லெவலான ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ அது என்னன்னு பார்க்குறீங்களா? பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ போடிநாயம்பட்டியிலேருந்து அப்படியே அந்த கிராமத்துலேருந்து அப்படியே மலை. ஸோ மாசாக வந்தாச்சு. சூப்பராக இருக்குல்ல பின்னாடி வியூ பாயிண்ட்டு. ஸோ காரை நிப்பாட்டிட்டு அப்படியே ஒரு வியூ பார்த்துக்கிட்டு சூப்பராக. மனிதர் அதையும் புனிதமானது.
67 பைக் பார்த்தீங்கன்னா முன்னாடி பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஸோ நம்ம தான் வந்து கடைசியில் கூட்டி பெருக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிற மாரி நாங்கள் காரில் போகிறோம். ஸோ நம்ம பைக் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் காலி, ஃபாக் லைட் போயிடுச்சு. போன இடம் கண்ணூர் ரைடு போகிறப்ப நம்ம பார்த்தீங்கன்னா பீச்சில் விட்டோம்ல, அதோட எஃபெக்ட் வந்து லைட் எரியல. பாசிட்டிவ் கண்டென்ட், அந்த உப்பு கண்டென்ட் அதிகமானதுனால லைட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த இடம் கொஞ்சம் காரில் வந்துட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம். காரில் இருக்கும்போது நம்ம மொட்டை மாடி வீடியோஸ், ஜன்னல் வீடியோஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா போடுவோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சூப்பரான அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மொட்டை மாடியை திறக்க போகிறோம். போல என்ன ப்ரோ ஓட்டி உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒன்றுக்கிட்ட விடுங்க. சூப்பரான ஒரு வியூ, நல்ல ஒரு டர்னிங் பாயிண்டில் வந்து நிற்கிறோம். ஸோ நம்ம இன்றைய நாள் என்னடா ஃபன்னே இல்லாமல் போகுதுன்னு பார்த்தேன். இதோ ஆரம்பிச்சிட்டாங்களே நம்ம ஆளுங்க. ரோட்டில் போன டூரிஸ்ட்டு கூட முதல் கொண்டு அவங்களும் நம்ம கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பேற்பட்ட வைப்பு நம்ம வைப்பு. ஸோ ஆடலும் பாடலும் நடனமும் என்ன அப்படின்ற மாரி இருந்தது. கூடவே சுற்றிய செவ்வாழை, இத்தனை நாள் நீ இப்படி ஆடவே மாட்டிய செவ்வாழைன்ற மாரி தான் இருந்தது. இம்புட்டு பேரும் நம்ம கூட இருந்துக்கிட்டு இப்படி ஆடுறாங்களேப்பா. ஸோ யூடியூப்பில் காப்பிரைட்ஸ் டைம் வருன்றதுனால வாய்ஸ் ஓவர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு அப்படியே சின்ன அப்படியே ரோட்டில் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போதைக்கு முடிஞ்சிருக்குது. இது ஜஸ்ட் ட்ரையல் தான். இன்னும் நைட்டு 7 மணிக்கு மேலாம் இருக்குது. அதெல்லாம் காமிக்க முடியாது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் அதெல்லாம் விடிய 2 நாளைக்கு ஓடும். அற்புதமான ஒரு வாட்டர் ஃபால் அப்படியே ஆன் ரோட்ல. ஸோ கிட்ட பார்த்துக்கிட்டே தான் போகிறோம். வேற மாதிரி நானா போடு வெயிட்டு பண்ணுறோம். எங்க இருந்து வருது? ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்க்குற இடமெல்லாம் இதுதான். இதுக்குள்ளே தான் போகிறோம். எங்கன்னா அந்த தேயிலை தோட்டம். ஸோ திஸ் இஸ் த தேயிலை. இதை தான் வந்து டீ தூளுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆஹா சூப்பருங்க, வேறு மாதிரி, வேறு லெவல். ஸோ இன்னும் பல பிளேஸுகள் சுற்றுவோம், நிறையா சுற்றுவோம். இன்னும் இந்த தேயிலை தோட்டத்தை பற்றி நன்றாக அறிந்து கொண்டு என்ன பண்ண போகிறோம்,
ஸோ என்ன இப்போதைக்கு மூணாறு தான் வந்திருக்கோம். இன்னும் நம்ம வட்டாடா வரல. வட்டாடாவும் சீக்கிரம் போய் செல்வோம். 2 hours later. இனிதே இந்த நாள் முடிந்தது. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா ஃபயர் கேம்ப் போட்டுட்டு சும்மா அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பசங்க. ஸோ இதுலேயும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்துருன்னு சொல்லிட்டு தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இல்லைனா எல்லாமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்றதுக்கான பாட்டு தான். ஸோ செம்மையாக நாங்கள் ஒரு பக்கம் ஃபயர் கேம்ப் இது பண்ணிட்டுருக்கோம். இன்னொரு சைட்டு அவங்க உடம்பை சூட ஏற்றுறதுக்கு ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ vlog 2ல் பார்ப்போம். Thank you for watching full videos. Bye.